ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு துணை இயக்குனராக, உதவி இயக்குனராக வந்து சினிமா உலகத்துக்கு அறிமுகமாகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கலைஞர் குடும்பத்தில் வாக்கப்பட்டு போகிறாரு. கலைஞருடைய மூத்த மகன் மூகா முத்துவுடைய பேத்தியை இவர் மணந்து கொள்கிறார். இவரும் வந்து வசதியானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியானவரா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்திலேயே யாருமே அப்படி கிடையாது. இன்னைக்கு பழம் தின்னு கொட்டை போட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் கூட ஒரு நேரத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணால் போதுங்கிற நிலைமைக்கு இருக்காங்க. ஆனால் 30 வயசு கூட ஆகாத ஆகாஷ் பாஸ்கரன், சினிமாவில் எந்த விதமான அனுபவம் இல்லாத ஆகாஷ் பாஸ்கரன் ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கிறார். அந்த 4 படங்களும் தமிழகத்துடைய முக்கிய கதாநாயகர்களை வைத்து. எங்கிருந்து பணம் வந்தது? எப்படி வந்து இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பணம் வந்தது? சரி, பணம் இருந்தது அப்படின்னா யார் வேணால் எந்த தொழில் வேணாலும் செய்யலாமா? ஆனால் இங்கே அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்? எப்படி ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கு? பணம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து சிவகார்த்திகேயனும் தனுஷும் கால் ஷீட் கொடுத்துருவாங்களா? என்கிட்ட 200 கோடி இருக்குப்பா, பாப்பா வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு நான் போய் நின்னா எனக்கு கால் ஷீட் கொடுத்துருவாங்களா? என்ன யாரு என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்களா? அப்போ இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்தி அதுதான் இங்கே முக்கியம். ஆகாஷ் பாஸ்கரனை முன்னாடி நிறுத்திட்டு அவங்க பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதைத்தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.